Friends, welcome to CBC class 10th max exercise number 1.1க்கு முன்னாடி இருக்கிற example 2க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. உங்கள் வீட்டு பையனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? அந்த மாதிரி பண்ணுறதுங்க. LCM and HCF of 6 and 20 by prime factorization method. அதாவது prime factorization method யூஸ் பண்ணி பண்ணணுமா? 6க்கு prime factorization பண்ண பாருங்கள். 3 2s are 6, 3 1. ஸோ 6 வந்து 2 into 3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 20க்கு 2 டேபிளில் 10 times, 2 டேபிளில் 5 times, நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் 1 time. ஸோ அப்போ 20 எப்படி இதெல்லாம் 2 2 இருக்குது, அப்போ 2 square into 5. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப்னா மினிமம் பவர், அதாவது ஸ்மாலஸ்ட் பவர்ஸ்னு கூட சொல்லலாம். மினிமம் பவரில் நம்ம மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும். எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? லார்ஜஸ்ட் பவர், அதாவது மேக்ஸிமம் பவர்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் பவர் வந்து பெரிய பெரிய வேல்யூஸ் இருக்கணும். லார்ஜஸ்ட் இது வந்து மினிமம். அதாவது இங்கே 2 இருக்கா, 2 இருக்குது, 3 இருக்கா, இங்கே 3ஏ இல்லை, அப்போ சும்மா ஏதாவது இல்லைன்னா பவர் 0ன்னு போட்டுக்கணும். இங்கே 5 இருக்கா, இல்லை, ஸோ 5 பவர் 0ன்னு போட்டுக்கணும். ஸோ இப்போ ஹெச்சிஎஃப்னா கண்டுபிடிச்ச மினிமம் பவர்ஸ். 2ல் எது மினிமம்? இங்கே 2 power 1, 2 power 2, அப்போ 2, இந்த 2 power 1 தான் மினிமம். இன்ட்டு 3ல் எது மினிமம்? இங்கே 3 power 1, 3 power 0, எது மினிமம்? பாருங்கள், 0 தான் மினிமம். கரெக்டாக இதானே சின்னது? ஸோ 3 power 0. 5ல் எது மினிமம்? 5 power 1, 5 power 0, 0 தான் மினிமம். 5 power 0 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. எனிதிங் பவர் 0 வந்து 1. ஓகே, இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீகால். எனிதிங் பவர் 0 வந்து என்னது? 1. ஸோ அப்போ இதுக்கு பவர் 0னா 1, இதுக்கு பவர் 0னா 1. ஸோ 2 into 1 into 1, ஆன்சர் 2. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் என்ன பண்ணோம்? மேக்ஸிமம் பவர்ஸ். இந்த பவரில் எது பெருசுன்னு பார்க்கணும். ஸோ 2ல் எது பெருசு? இங்கே 1 2 இருக்குது, 2 தான் பெருசு. 5ல் எது பெருசு? 5 power 1, 5 power 0, 5 power 1 தான் பெருசு. 3ல் எது பெருசு? 3 power 1 தான் பெருசு. மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வந்து 4 into 5 into 3. ஸோ 20 into 3 60. ஸோ இதுதான் எல்சிஎம், இதுதான் ஹெச்சிஎஃப், இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? சம பாருங்கள். அதுக்குள்ள 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் மேகி தான் குக் பண்ண முடியும். நம்ம 2 நிமிஷம் சம்மே போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் தேங்க்யூ.